ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துன்னு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் ப்ராப்ளம் 24. சரிங்களா? 2001 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. சரிங்களா? கொஷின் பாருங்கள். 35% ஆஃப் 9/21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஷின் தான். சரிங்களா? 35% ஆஃப் 9/21. 9/21ன்ற நம்பரில் 35% என்ன அப்படின்னு ஒரு ஆன்சர் தான். ஓகேங்களா? இது ஈஸி தான், சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், 35% அதுனா நம்மளுக்கு தெரியும். பர்சன்டேஜ்னா நம்ம எப்படி போடுவோம்? ஒரு நம்பர் கொடுத்தோம்னா 35/100ன்னு போட்டால் இந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது இந்த பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். 35/100. அதே போல் ஆஃபுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் குறி போடணும். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பர்சன்டேஜை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 3/100 போட்டிருக்கேன். சரிங்களா? 3500 போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜுக்கான அர்த்தம். இந்த ஓஎஃப்க்கு பதிலாக இங்கே பெருக்கல் குறி போட்டாச்சு. சரிங்களா? ஸோ 9/21 அப்படியே போட்டோம். ஃபர்தராக அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது 7வது வாய்ப்பாடு. சரிங்களா? அதால் நம்ம சால்வ் பண்ணலாம். இது 5/35. சரிங்களா? சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 7வது வாய்ப்பாடு 3/21, 5/35. சரிங்களா? அதான் இங்கே 3 போட்டிருக்கேன், இங்கே 5 போட்டிருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 9, 100 இருக்குங்களா? அதை அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இப்போ இதையும் ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம். இந்த 5ஆல் வகுக்கலாம். 1 5 5, 25 100. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 3 3, 9 3, சரி 3 9. ஓகேங்களா? அப்போ மேலே என்ன இருக்குது, வெறும் 3 மட்டும் தான் இருக்குது, கீழே 20 மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபைனலாக என்னது, 3/20. ஓகேங்களா? இதை 5ஆல் கேன்சல் பண்ணிட்டோம், நம்மளுக்கு கீழே வந்து 20 இருந்துச்சு. சரிங்களா? இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம், 1 3 3, 3 9. அப்போ ஆன்சர் என்ன, 3/20. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பர்சன்டேஜுக்கு பதிலாக அந்த நம்பருக்கு கீழே 100 போடணும். ஓஎஃப் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பெருக்கல் போடணும். சரிங்களா? போட்டிங்கன்னா ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? சிம்பிளாக ஒரு சில செகண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் சம் வந்து. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ராப்ளம் 25 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.